சொல்லிட்டாங்க சார். இல்ல சார் உடனடியா வந்து சரி நீங்க போய் என்ன பண்ண நினைக்கிறீங்க? உடனே எஃபெக்ட் வரணும். இல்ல சார் ஆர்டர் வராது. அவங்க அட்வொகேட் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அட்வொகேட் ஸ்டே தான் சார். ஸ்டே கட்டணம் வசூல் பண்ண சார். காப்பீஸ் 2 நாள் ஒரு உங்களுக்கு காப்பீஸ் உடனே அப்லோட் ஆக முடியாது சார். நான் சொல்றேன் சார். காப்பி சொல்ற ரைட் ஓகே. எனக்கு காப்பி கொடுங்க. நான் அப்பதான் ஓகே. இங்க மீடியாஸ் இருக்காங்க. நான் ஏன் மீடியாஸ்லயும் சொல்லுங்க. காப்பீஸ் இமிடியேட்டா வந்து அப்லோட் ஆகாது. அதாவது ஜட்ஜஸ் வந்து அவங்க என்ஹெச் அட்வொகேட் வந்து உடனடியே எஃபெக்ட் வரும்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஒத்துக்கிட்டாரு. நான் உடனடியா சொல்றேன்ட்டாரு. காப்பி இல்லாம பண்ண முடியாது சார். இது நீங்க அவங்களுக்கு துணை போற மாதிரி இருக்கு. துணை போறல நான் இருக்கேன். நீங்க கேட்டா நாங்க துணை போறோம். நீங்க உங்களுக்கு சாதகம் தானா உங்களுக்கு துணை போறோம். நீங்க சட்டப்படி ஆர்டர் கொடுங்க சார். இல்ல கோர்ட் சொல்லாம நாங்க வருவோமா சார்? காப்பி கொடுங்க சார். காப்பினா அப்லோட் ஆகல சார். காப்பி கொடுத்தா அப்லோட் ஆகாதவங்க ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுங்க. 2 நாள் கழிச்சு ஜட்ஜ்மென்ட் காப்பி கொடுப்பாங்க. ஆமா ஆமா கோர்ட்ல ஓபன் கோர்ட்ல சொல்றாங்கல்ல. ஆமா சார். என்ன சொல்றாங்க? ரிமாண்ட் கொண்டு போங்கன்னு தான் சொல்றாங்க. ஆமா அதே மாதிரி தான் சார். அதே மாதிரி ஆர்டர் கொடுங்க. அதாவது இமிடியேட் ஸ்டாப்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாப் இல்ல. அதுல நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. அதனால அவங்க பண்ண மாட்டாங்க சார். அப்ப நாங்க சட்டவிரோதமா கூடினா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கோங்க? ஆர்டர் கொடுங்க சார். இல்ல சார் நீங்க ஆர்டர் கொடுங்க. கோர்ட் ஆர்டர் பாஸ் ஆயிருச்சு. நீங்க ஆர்டர் அவங்க இம்ப்ளிமென்ட் பண்ண சொல்லுங்க. சோ நீங்க ஆர்டர் கொடுங்க. நாங்க ஆர்டர் ஆயிட்டு